குரு பார்வையில அப்படி சிறப்பு என்ன இருக்கு? எல்லாரும் குரு பார்வையை பார்த்தாலே எனக்கு நல்லது நடந்துன்றாங்க. உண்மை. நான் பண்றது தவறுகள்லாம் செய்தவருடைய பார்வையை வாங்கிட்டா எனக்கு எல்லாம் நல்லது. அதுதான், அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி பண்ணுறோம்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம். நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக தான் எப்போதும் திங்க் பண்ணணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குரு பார்வை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு நான் போய் தப்பு பண்ணலாமா? குரு பார்வை ஒருத்தனுக்கு கிடைக்கும் போதே தப்பு பண்ணலாமான்னு சொல்லுங்க. தவறு இழைத்தவர்கள் வந்து இப்ப குரு பார்வை பாக்குறாரு, அப்ப நான் செய்த தவறுக்கு அனுபவித்து தானே அவனும் குரு பார்வையை பார்த்தாலுமே. அதுதான் உண்மை. அதுதான், அதாவது செய்த தவறுகளுக்கான தண்டனைகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். கர்மாவை அனுபவிக்காம போக முடியாது. இந்த இடத்துல நான் திருவண்ணாமலை ரமண மகரிஷியை பற்றி சொல்லணும். சொல்லுங்க. அவர் வந்து கடுமையான புற்றுநோய் வந்தது அவருக்கு. அப்போ இருந்த ஒரு சில நாஸ்திகர்கள் கூட கேட்டாங்களாம், என்ன பெரிய சிவபக்தன்னு சொல்கிறீங்க, அவருக்கு கேன்சர் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்களாம். அதாவது நம்முடைய கர்மா என்பதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப தீவிரமாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்ஜென்ம கர்மாக்கள் எல்லாத்தையும் இந்த ஜென்மத்திலே முடிச்சு விட்டுறணும்னு பகவான் முடிவு பண்ணாருன்னா அவங்களுக்கு பெரிய நோயை கொடுப்பாருவாங்க. பெரிய நோய் வந்து ஒருத்தர் செத்து போகிறானோ, மகான்களுக்கு சாவு கிடையாது, அவங்களுக்குலாம் சமாதி நல்ல. நான் பொதுவாகவே சொல்கிறேன், எவன் ஒருத்தனுக்கு ரொம்ப கடுமையான ஒரு வியாதி வந்து அவன் இறந்து போகிறானோ அவனுக்கு வந்து அடுத்து பிறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா, ரமணருடைய கேன்சர் வந்து பிறருடைய வினையை தான் அவர் வாங்கன்னு தான் குறிப்பிடுறாங்களேங்க ஐயா. அதான் அவருடைய வினை இல்லைல்ல. அது கேளுங்க, அதுக்கு நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் நடுவில் வந்துட்டீங்க. நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் நம்மளுடைய கர்மாக்களை அனுபவிக்கிறோம். ஞானிகள் வந்து அடுத்தவர்களுடைய கர்மாக்களையும் தாங்க வாங்கிப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த குரு பார்வைன்னு கேட்டிங்களே, அதுக்கு இங்கே பதில் சொல்ல வரேன். என்னென்னா, நமக்கு பெருசாக ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம போய் ஒரு குருவை பார்க்குறோம். அதாவது நான் சொல்கிறது நல்ல குரு, போலி சாமியார்களை பற்றி சொல்ல நான். சரி. நல்ல குருவை நம்ம போய் பார்க்குறோன்னும் போது அவங்களுடைய பார்வை, அந்த அருட்பார்வையானது நம்ம மேலே படும்போது நம்மளுடைய கர்ம வினை குறையும், அவங்கக்கிட்ட போயிடும். ரமண மகரிஷியை தேடி நாளும் பக்தர்கள் கூட்டம் வந்த வருதுதான். நிறைய பேர்களுடைய பாவ வினைகள்லாம் அவர் எடுத்துட்டார். சரிங்க. அப்போ அதன் காரணமாக அவருக்கு அந்த கடுமையான புற்றுநோய் வந்தது. அவர்லாம் இறந்தும் இரவாதவர்கள் அவங்களாம். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உள்ளம் அப்படின்னு பாட வேண்டியதான் அவங்கள பற்றி. அதனால் அவங்கள மிகப்பெரிய ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய அவங்க வந்து இப்போ வந்து சமாதி நிலையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ரமணாசிரமம் போகும்போது உங்களுக்கு என்ன தோணும்?